இன்னைக்கு சேலம் ஸ்டைலில் சிம்பிளான புடலங்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க, இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்ப்போம். கடுகு 1/4 டீஸ்பூன், ஒரு சிறிய பட்டை, 2 லவங்கம், ஒரு பூண்டு பல் இடித்தது, 2 வரமிளகாய், அரை தக்காளி நறுக்கியது, உப்பு தேவைக்கு, கருவேப்பிலை சிறிதளவு, கோல்டு ப்ரெஸ் தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் நறுக்கியது 1/2 கப், பச்சை மிளகாய் 2, தேங்காய் துருவல் 1/4 கப், புடலங்காய் நறுக்கியது 2 கப், 50 கிராம் துவரம் பருப்பு எடுத்து அதில் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் விடலாங்க. கூட்டுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கடுகு, பட்டை 1, லவங்கம் 2, இது ஃப்ரை ஆனதும் வரமிளகாய் ஒரே ஒரு பூண்டு பல் நடுக்கி வச்சுருக்கோம், அதையும் போடலாம். அதுக்கடுத்து நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இது 1 நிமிஷம் வதங்கட்டுங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் ஒரு அரை தக்காளி சேர்த்துப்போம். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி ஓரளவு வதங்கின பின்னாடி புடலங்காயை சேர்த்துப்போம். ஆக்சுவலாக இதில் அரை தக்காளிக்கு மேலே போடக்கூடாதுங்க. ரொம்ப போட்டோம்னா அது தக்காளி டேஸ்ட்டே மாற்றிடும். இது ஒரு 1 நிமிஷம் வதங்கட்டும். பாருங்கள், காய் 1 நிமிஷம் வதங்கினதும் நல்லா சூடான தண்ணி, காய் வேகிற அளவுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா வேக விடலாங்க. பாருங்கள், நம்ம விட்ட தண்ணியெல்லாம் வற்றிட்டு காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது வேக வச்சு இந்த துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். பொதுவாக கூட்டில் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு தான் சேர்ப்போம். ஆனால் இந்த மாதிரி செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுங்க. இது ஒரு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், இது கொதிச்சு வரப்ப இந்த நறுக்கி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுடுங்க. தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இன்னும் 1 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், பச்சை மிளகாய் சேர்த்து அது கலர் மாறாமல் 1 நிமிஷம் வெந்த பின்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடலாங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட புடலங்காய் கூட்டு ரெடி. பாருங்கள், நம்ம செஞ்சுருக்க இந்த புடலங்காய் கூட்டு ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது காய் நம்ம ஃபஸ்ட்டே நல்லா வதக்கிட்டு அப்புறமே கூட்டு செய்கிறதுனால வழக்கமான கூட்டை விட இது இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சோனா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.